இன்றைக்கும் நான் நல்ல ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் யூடியூப் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நான் இன்றைக்கி அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வந்து லைட்டாக சூடாக விட்டுற வேண்டியதான். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எள்ளை வச்சு தான் சமைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 20 கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். இது வந்து எள் வந்து ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. ஆனால் எள்ளில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கும். நம்மளுக்கு பீரியட்ஸ்லாம் வந்ததுன்னா குறுக்கொலிக்கலாம் அதெல்லாம் வராது எள்ளு சாப்பிட்டா. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழும்பை வந்து கம்மி பண்ணிடும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். இதெல்லாம் நம்மளுக்கு எள்ளு சாப்பிட்றதுனால கிடைக்கும். இப்போ நான் 2 ஏலக்காவை மட்டும் லைட்டாக இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எள்ளை வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மனம் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஏலக்காவையும் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் துருவல் வந்து ரொம்பலாம் கிடையாது. ஒரு 10 கிராம் இருக்கும். இது நான் எள்ளு எவ்வளோ எடுத்துருக்கணும் அதுக்கு பாதி தான் தேங்காய் எடுக்கணும். தேங்காய் எடுத்துட்டு அதை நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளோத்துக்குள்ளே இனிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்குள்ளே நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எள்ளை வந்து கசக்கணுன்னு எப்படி பொடி பொடியாக போகுதுன்னு அந்தளவுக்கு எள்ளு சூப்பராக வறுத்துருக்கணும். கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கசப்பு கொடுக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லது. அதனால தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு எள்ளையும் ஏலக்காவையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிடலாம். ஏன்னா எள்ளு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோவா அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு எள்ளை அரைச்சிட்டு எள்ளையும் ஏலக்காவையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எள்ளு சூப்பராக நம்மளுக்கு அரைப்பட்டுருக்கு. இந்த நேரம் நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட போட்டு நம்ம இதையும் லைட்டாக அரைச்சிக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் எனக்கு வெல்லம் தேவைப்படுது. வேணும்னா எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். ஆனால் தேவைப்படலை. நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ சத்து. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இது எப்படி இருக்கும், நம்ம எல்லாமே நல்லா அரைச்சிட்டோமா வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா எள்ளுலேருந்தே ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அதனால் அதை வச்சே நான் ரோல் பண்ணிவிட்டேன். சூப்பராக உருண்டை வந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயலு சுவை நாட்டியமாரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.